அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே. இன்னைக்கு இஃப்தார் ஸ்பெஷல் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் கேக். இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது நாம் ஒரு 3 முட்டையை உடைச்சி உள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி வெனிலா எசன்ஸ், அப்புறம் ஒரு 1/2 கப்பு சுகர் பவுடர் பண்ணி போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கணும், சரியா? நல்லா அதை நம்ம பீட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கணும். நல்லா பீட் பண்ணால் அது ஒரு திக்கு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மைதா அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி உழுகாமல் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்திக்கணும். ட்ரேக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நம்ம ஒரு ஓடிஜி ஓவனில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிற ஓடிஜி ஓவனில் 180 டிகிரி நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணோம்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பால் 1 கப் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் பவுடர் சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் மேடு அது 1 ஸ்பூனு நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம பேக் பண்ண கேக்கு எடுத்து வெந்துச்சான்னு பார்க்குறோம். ஃபோர்க் விட்டு வெந்துருச்சு. இதை நம்ம அங்கங்கே ஃபோர்க்கில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பக்கமும் குத்தி விட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்களேன் கேக்கு, மாஷா அல்லாஹ். ஒரு ஃபோர்க்கில் அங்கங்கே நம்ம குத்தி விட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மேலே அந்த ஊற்றுற பால் கீழே வரைக்கும் இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட்டு ஓவராலாக கொடுக்கும். இப்போ நம்ம பாலை மேலே ஊற்றுறோம். ஊற்றி கொஞ்சம் நேரம் நம்ம அந்த பால் இஞ்சிற வரைக்கும் டைம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஃப்ரெஷ் க்ரீமை மேலே நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறணும். அவ்வளோ ஓவராக நல்லா அப்ளை பண்ணி விட்டு இதை நம்ம அப்ளை பண்ணக்கு ஒரு ½ ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும்.